ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கே கல்யாணம் ஆச்சுன்னா மணியம்பாடி, தருமபுரி சேலம் மெயின் ரோடு. இந்த கோயில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. வாங்க போய் பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஃபேமஸான பெருமாள் கோவில் இது. மணியம்பாடி வந்தீங்கன்னா இந்த நுழைவாயில் இப்படி கட் பண்ணி உள்ள ஒரு கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்ரு வரும் தானேப்பா. இப்போ அவ்வளோ தூரம் போகணும். போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. என்ன கோயிலுக்கு போகிறோம்? நான் கல்யாணமான கோயிலுக்கு போகிறேன். என்கிட்ட லைஃப்பில் நீ மாட்டின இடம் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மழை பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இதுதான் எங்கள் லைஃப்பை நல்லபடியாக எனக்கு நல்ல புருஷனாக கொடுத்தது. ஏ சாமி, ஈரு சப்பல் போட்டிருக்கிறேன். அங்கே விட்டுலாவா? ஓப்பனில் இருக்கா? நான் வர்றப்ப எங்கே ஓப்பனில் இருக்குது? க்ளோஸில் தான் இருக்குது. கண்ணு தெரிஞ்சா பரவாயில்ல. சரி. இது எல்லாரும் வீடியோவில் சரி கீது இதெல்லாம் வந்து ஊருக்கு வந்து நல்ல பாஷை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றாங்க. இங்கே 2 சைடில் வந்து சாமி இருக்கும். விநாயகரும் ஆஞ்சநேயர் இருக்கும். இங்கே வந்து விநாயகர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக ஒரு ஆலமரமாக என்னமோ இருக்குது. அங்கே தான் சாப்பாடு போட்டோம். இங்கே நிறைய கல்யாணம் நடக்கும். எல்லா வசதியுமே இந்த கோவில் இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா இதோட லொக்கேஷன்? என்ன பண்ணுறது, அர்ஜென்ட்டாக வரும். சாமி காப்பாற்று எல்லாரையும். இந்த பேக்லேயே இருக்குது. பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சாப்பாடு ஆர்டர் கொடுக்கலாம். எல்லா கல்யாணமும் இங்கே பண்ணுறது ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த கோவிலில் கல்யாணம் பண்ண முடியும். உள்ள கேமராலாம் அலோடு கிடையாது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கோவில். செம்ம கோவில். நல்ல சக்தி வாய்ந்த பெருமாள் சாமியும் கூட. இந்த கடத்தூர் பொம்முடி வர்றவங்க மிஸ் பண்ணாமல் மணியம்பாடி கோயிலுக்கு வந்துட்டு போங்க. சாமி எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. எந்த கோயில் இருந்தாலும் மேலே கோபுரத்தை பார்த்தா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நம்ம கிளம்பும் போது மேலே அண்ணாந்து பார்த்துட்டு போகணும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்க. கோவிலுக்கு காசு கொடுக்கறது, அன்னதானம் வந்து நம்ம இங்கே போகிறது இருந்தால் அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. நம்ம பொருள் வாங்கி கொடுத்தா போதும். அதுக்கான ரூம் இது. வாப்பா சீக்கிரம். அப்புறம் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு வர்றவங்க எது வாங்குகிறோமோ இல்லையோ துளசி, மெயினாக துளசி வாங்கணும். ரொம்ப நாள் ஆச்சு. 1 வருஷமாக ஆயிருக்கும்ல. நம்ம வந்து 1 இயர் ஆயிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்தப்போ வெளியே கேட்லேயே வந்து சாமி கும்பிட்டு போயிட்டோம். அர்ஜென்ட்டாக வர்ற மாதிரி. உள்ள கேமராலோடு இல்லை. சாமி அழகாக இங்கேருந்து தெரியுது. நல்லா இருக்கீங்களா தாத்தா? நல்லா இருக்கீங்களா சாமி?
நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் வாரம் இங்கே வந்துட்டு போனோம். வர சொன்னாங்கன்ட்டு. திருப்பதி சாமி போலவே இருக்கும். இங்கே தான் தாத்தா நமக்கு கல்யாணம் ஆச்சு. महोपात समस्त दुरीद श्री वेंकटरमण स्वामी तुलसी पादार पूजी गर्षिय शुभ शुभ नक्षत्र सर्वजनो सुखिनो भवन्तु। ओम गोविंदाय नमः, ओम अच्युताय नमः, ओम आनंदाय नमः, ओम केशवाय नमः, ओम हरिहे नमः, ओम श्री मणियम्बाय वेंकटरमण स्वामियाय नमः। अर्घ्यं समर्पयामि, आसनं समर्पयामि, मन्त्रपुष्पं समर्पयामि, धूपदीप नैवेद्यं समर्पयामि। ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே. 7 வருஷம் ஆகுது. கோயிலுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வர வேண்டியதான் சனிக்கிழமை நாள். நாங்கள் வெளியில் இருக்கோம். எங்கே? மைசூரில் இருக்கோம். மைசூர் டவுன்லேவா? கொஞ்சம் உள்ள இது ஏர்போர்ட் பக்கம். என்ன வேலையா? ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறியா? 3 வருஷம் ஆச்சு. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தண்டு விஷ்ணு பிரசோதயாத் மாதம் மாய மனைவி. ஓம் சாந்தி சாந்தி. அர்க்கிம் ஸ்மர்த்தியாமே, ஆஸ்மம் ஸ்மர்த்தியாமே, மந்திரபுஷ்பம் ஸ்மர்த்தியாமே. சாமி ஃபுல்லாக வெள்ளியில் தானே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வெள்ளி சாமி எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. ஏர்போர்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். சாமிக்கு தானே உள்ள தானே கொடுத்துருக்கோம். விட அவங்க தானே யூஸ் பண்ணுறாங்க. சரி வீடு நாளைக்கு ஆடி 1ன்றனால எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க போல். நாளைக்குனால நம்ம ஊருக்கு போயிட்டுருப்போம். இங்கே சாமி கும்பிட்டு இந்த வழியில் தான் வருவோம். உள்ள பெருமாள் சாமி கும்பிட்டு எனக்கு ஃபோட்டோ வச்சு விடு. சும்மா வணக்கம். இங்கே என்ன 3 கல் இருக்கு. பெருமாள் சாமி இங்கே தான் இருக்கு சன்னதி. வா சுற்றிட்டு போகலாமா? விளம்பரம் பார்த்தியா? இங்கே பட்டுப்பூச்சி செடி தானே இது. கோவிலில் யாருமே இல்லை நம்மளை தவிர. நம்மளோட ராஜ்யம்தான். இந்த கோவிலுக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு வாங்க. சாமி துளசி அம்மா. நாளைக்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும் எல்லா கோவிலுமே. கோலம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே தமிழில். போகே ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமலை, நம்ம ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், இதெல்லாம் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் தமிழில்.
பார்த்தீங்களா? உங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி. இங்கே வந்து பின்னாடி பேக் சைடு இங்கே தான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் ஆனால் இங்கே பின்னாடி சாப்பாடு போட்டுப்பாங்க எல்லாரும். நம்ம உட்காந்து சாப்பிட்டது இங்கே பாருங்கள், அந்த மரம் தெரியுது பாருங்கள். அந்த ஃபோட்டோ கூட லாஸ்ட் டைம் வந்து வெட்டிங் டேக்கு 4 ஜூலைக்கு நான் போட்டிருப்பேன். அங்கே உட்காந்து சாப்பிட்டது. இங்கேயே நல்லா கிராண்டாக சூப்பராக பண்ணிக்கலாம். சொர்ண பைரவர் இவர். கொஞ்ச நேரம் உட்காரு. சரி, வீடியோ முடிச்சுக்கலாமா?